Good morning, students. So, in the last class, we have seen chapter 21, Business Finance, Micro, Small and Medium Enterprises, isn't it or not? In that, we have seen definition, we have seen role and significance and contribution of MSMEs to Indian economy, and also MSME sector in Tamil Nadu we have seen, and also finally we have seen Mudra Bank, isn't it or not? Institutional source of finance for எந்தெந்த source வந்து finance பண்றாங்க, that is MSME அப்படிங்கிறது எல்லாமே we have seen. So in this class we'll start with self-help groups. That is you know about self-help groups, that is நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, that is mainly this is for women, that is rural areasலலாம் பார்த்தீங்க அப்படின்னா village sideலாம் பார்த்தீங்க அப்படின்னா self-help groups, that is for womenக்காக அவங்களுடைய welfareக்காக, that is in Tamil it will be known as சுய உதவி குழு, isn't it or not? So in this class we are going to see about self-help groups. Rural development is one of the main pillars of progress of India. India's progress, the first and foremost important thing is rural development. It has lagged behind in many aspects of development even after 6 decades of the independence of India. But அது வந்து அந்த rural development அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அது வந்து இந்தியாவோட ப்ராக்ரஸ்க்கு வந்து ஒரு பில்லர் மாதிரி, ஒரு தூண் மாதிரின்னு சொல்கிறோம். பட் அந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் லேகிங், பின்தங்கி தான் இருக்கு. According to 2011 population census, rural and urban India accounts for 33.8% and 20.9% of people below the poverty line respectively. So 2011 census population எடுக்கிறப்போ rural and urban Indiaல பார்த்தோம் அப்படின்னா that is மொத்தமாக எவ்வளோ people வந்து below poverty lineல இருக்காங்க அப்படிங்கிறது வந்து they have given. Self-help group has emerged as a new model. It is for combating the poverty வந்து இது பண்ணுறதுக்காக, கம்பேட்டிங் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்ன அப்படின்னா டேக்கிங் ஆக்ஷன் டு ரெடியூஸ் இல்லைன்னா ப்ரிவென்ட் பாவர்ட்டி, அதுக்காக வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து ஒரு நியூ மாடலாக எமர்ஜ் ஆச்சு. ஓகே, திஸ் இஸ் அ மெயின் திங். என்ன அப்படின்னா ரூரல் இதில் வந்து பாவர்ட்டி லைனுக்குள்ளே இன்னும் பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்கள வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு தட் இஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஹேவ் பீன் ஸ்டார்டட். ஸோ இட் இஸ் அ நியூ மாடல் ஃபார் கம்பேட்டிங் இஸ் நத்திங் பட் டேக்கிங் ஆக்ஷன், அதை வந்து அந்த பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, so this concept is mainly demonstrates the significance of togetherness. அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டுகெதர்னஸ், எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகே, the செல்ஃப் ஹெல்ப் குரூப் represents an association of people formed to attain certain common goals. ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் பீப்புள், தட் இஸ் குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாரும் ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரு காமன் கோல், அவங்களுக்குன்னு ஒரு வந்து கோல் இருக்கும், அதை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இட் ஹாஸ் பீன் ஸ்டார்டட். Self-help group is a small informal voluntary association created for the purpose of enabling members to reap economic benefit out of mutual help, solidarity and joint responsibility. ஸோ அது என்ன அப்படின்னா ஒரு ஃபார்மல் வாலண்ட்ரி தான், கம்பல்சரி கிடையாது. வாலண்ட்ரியாக யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து தே கேன் அதில் வந்து மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணிக்கலாம். மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா எக்கனாமிக் பெனிஃபிட், அதாவது மணி வைஸ் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெனிஃபிட் வேணும் அப்படிங்கிறதுக்காக, மெயின்லி அவுட் ஆஃப் மியூச்சுவல் ஹெல்ப், அதாவது ஒரு அந்த மெம்பர்ஸ்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. அண்ட் சாலிடாரிட்டி அப்படின்னா மியூச்சுவல் சப்போர்ட், யூனிட்டி, ஓகே, பிட்வீன் அண்ட் ஜாயிண்டாக ரெஸ்பான்சிபிள், அதில் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து எல்லாரும் எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் they are the responsible persons. The benefits include mobilization of savings. அதில் இருக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னா சேவிங்ஸ், எல்லாருமே வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் த பர்சூட் ஆஃப் குரூப் என்டர்பிரைஸ் ஆக்டிவிட்டி. ஸோ அதே மாதிரி அதில் ஜாயின் பண்ணியிருக்கிற மெம்பர்ஸ்க்கு வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டிஸும் தே வில் ப்ரொவைட். ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படிங்கிறது வாலண்ட்ரியாக பீப்புள்ஸ் வந்து டுகெதர் எல்லாரும் ஜாயின் பண்ணுறது. மெயின் திங் வந்து அவங்களுடைய எக்கனாமிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது யுனைடட், அது இஸ் யூனிட்டி ஷுட் பி தேர், மியூச்சுவல் ஹெல்ப், ஒருத்தருக்கும் வந்து தே வில் ஹெல்ப் ஈச் அதர் அண்ட் ஆல்சோ தே வில் ப்ரொவைட் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், நபார்ட் அப்படிங்கிறது வந்து ஹாஸ் டிஃபைன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆஸ் அ
homogeneous group of rural poor voluntarily formed to save whatever amount they can conveniently save out of their earnings and mutually agree to contribute to a common fund of the group to be lent to the members for meeting their productive and emergent credit needs. அதாவது NABARD வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னா, NABARD is nothing but National Bank for Agricultural and Rural Development. It is defined self help group என்ன அப்படின்னா, it is a homogeneous group. homogeneous அப்படின்னா என்ன சொல்லுவோம், சேம் கைண்ட், அலைக், எல்லாரும் ஒரே மாதிரியான தாட், ஓகே, ஆஃப் ரூரல் புவர் பீப்புள் எல்லாரும் சேர்ந்து வாலண்டரியாக ஃபார்ம் பண்ணது. எதுக்காக அப்படின்னா, டு சேவ் வாட் எவர், எவ்வளோ அமௌண்ட் அவங்க ஒருத்தரனாலையும் சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ அமௌண்ட்டை சேவ் பண்ணணும். கன்வீனியன்ட்லி அவுட் ஆஃப் அவங்களோட ஏர்னிங்ஸ்லேருந்து ஒவ்வொருத்தரனாலையும் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ சேவ் பண்ணிவிட்டு அண்ட் மியூச்சுவலாக தேர் அக்ரீட். எதுக்கு அப்படின்னா, காமன் ஃபண்ட், அந்த குரூப்பில் வந்து காமனாக அந்த ஃபண்டை வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அண்ட் மீட்டிங் அவங்களுடைய தேவை, தட் இஸ் எமர்ஜென்சிக்கு நீட்ஸ்க்காக அதிலிருந்து அந்த மெம்பர்ஸ் வந்து தேவையான அமௌண்ட் வந்து they will get back. So this is called as self-help group. This was defined by NABARD, National Bank for Agriculture and Rural Development. So the next thing is objectives of self-help group. Self-help groups ஓட objectives என்னென்ன, எதுக்காக அவங்க மெயினாக என்னென்ன ரீசனுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். Following the objectives of self-help groups, focusing on empowerment of women. ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னா, விமன் எம்பவர்மெண்ட். இட் இஸ் விமனை வந்து மெயின் இதில் வந்து சப்போர்ட்டிவ் ஃபார் விமன், அவங்களை எக்கனாமிக்கலாக சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு that is this group have been started. Saving people from the clutches of money lenders. அதாவது பீப்புளை வந்து இந்த மணி லெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம முன்னாடியே ஒரு லெசனில் பார்த்தோம், அவங்களுடைய பிடியிலிருந்து that is safeguard பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு self help group has been started. Building capacity of women and to enable them to participate in generating activities. அதாவது வந்து விமனோட கெப்பாசிட்டியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து டெவலப் பண்ணி அவங்கள எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது ஒரு ரீசன். Creating the habit of savings in the minds of the people who are economically backward. எக்கனாமிக்காக ஒரு ஆல் த பீப்புள்ஸ் ஆர் பேக்வேர்டு அப்படின்னா அவங்கள வந்து என்ன பண்ண வைக்கணும் அப்படின்னா, கிரியேட்டிங், அவங்களுக்குள்ள ஹேபிட் ஆஃப் சேவிங் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டை வந்து என்ன பண்ணணும், தட் இஸ் அவங்களுக்கு வந்து அவங்க மைண்டில் வந்து அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் செல்ஃப் ஹெல்ப் குரூப் உடைய ஆப்ஜெக்டிவாக. ப்ரமோட்டிங் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஸ்கில்ஸ் அமாங் விமன். ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னா, நியூ பிஸ்னஸ், ஒரு பிஸ்னஸ் மைண்ட், அதில் பிஸ்னஸ் மைண்ட் அப்படின்னா ரிஸ்க்கும் இருக்கும். ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னா அதில் இட் வில் பி மோர் ரிஸ்க் அண்ட் ப்ராஃபிட் வில் ஆல்சோ பி தேர். ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி வந்து விமனுக்குள்ளே வந்து ப்ரமோட் பண்ணணும், அந்த ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணணும் விமனுக்கு அப்படிங்கிறதும் ஒரு ரீசன். Creating awareness about the importance of credit circle or revolving credit and payment of the circle. அதாவது அந்த கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் பற்றின டீட்டெயில்ஸ், எப்படி கிரெடிட் வந்து கிரெடிட் அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் அதில் என்ன வந்து எந்த மாதிரியாக ரீபே பண்ணுறது, இந்த மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது. Elevating the economic standard of the members' families. அதாவது அதில் இருக்கிற மெம்பர்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து என்ன பண்ணணும், தட் இஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னா, தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த அப்ஜெக்டிவ்ஸ். Next one is developing skills and facilitating credit linkages for eventual economic empowerment. அதாவது வந்து நம்ம முன்ன பார்த்த மாதிரியே என்ன அப்படின்னா, we have to develop the skills அப்படிங்கிறது அவங்களுடைய கான்செப்ட். And also facilitating credit linkages for eventual economic empowerment. Just economically they should be developed well. It is a very important thing. Promoting awareness among the members about finding solutions for their economic problems. அவங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ், அவங்களுக்கு ஒரு எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா அவங்களே அதை வந்து ஓவர் கம் பண்ணிக்கிறதுக்கான திட் இஸ் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறது. Identifying the common interest of the group members and carrying out their operations in the most efficient and economic way. ஸோ அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட், காமனாக அந்த பீப்புளுக்கு அந்த மெம்பர்ஸ்க்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து ப்ராப்பராக வந்து அந்த ஆக்டிவிட்டியை எஃபிஷியன்ட்லாகவும் எக்கனாமிக்கலாகவும் வந்து அதை கேரி அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. Enabling the members to overcome all social and economic barriers. அதாவது மெம்பர்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து என்ன பண்ண வைக்கணும், தட் இஸ் என்ன சோஷியல் ப்ராப்ளம், என்ன எக்கனாமிக்கல் பேரியர்ஸ், என்ன தடைகள் இருக்குது, அது எல்லாத்தையும் அவங்கள ஓவர் கம் பண்ண வைக்கிறது.
promising and ensuring human rights to women at all stages of their life cycle. ஸோ அது வந்து அதில் வந்து மெம்பர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள விமன்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். தட் இஸ் என்ன அப்படின்னா ஆல் ஆஃப் தேர் ஹோல் ஆஃப் தேர் லைஃப்பில் வந்து அவங்களுக்குன்னு வந்து ஒரு எல்லா ஸ்டேஜஸ்லேயும் வந்து என்னது தட் இஸ் விமன் அப்படின்னா ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு தாட்டை வந்து கொண்டு வருது. ஸோ இட் இஸ் அ மெயின் திங் objectives. These are all the objectives of self-help group. ஸோ என்ன அப்படின்னா the first thing is விமன் எம்பவர்மெண்ட். அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ், அவங்களுக்குள்ள இருக்கிற கெப்பாசிட்டியை வந்து ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சப்போர்ட்டிவாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ சேவிங் ஹேபிட் அதை வந்து ப்ராப்பராக பண்ணணும். அவங்களுடைய ஹோல் லைஃப்லேயும் வந்து அவங்களுக்கு ஒரு தட் இஸ் கான்ஃபிடென்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த objectives of self-help groups. Next we'll move on for features of self-help groups. Features of self-help groups. The motto of every self-help group members should be saving first, credit later. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு செல்ஃப்-ஹெல்ப் குரூப்போட மெம்பர்ஸோட ஒவ்வொருத்தரோட மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேவிங் ஃபர்ஸ்ட், கிரெடிட் லேட்டர். ஸோ சேவிங்ஸ் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோட்டிவாக இருக்கணும். செல்ஃப்-ஹெல்ப் குரூப் இஸ் ஹோமோஜீனியஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். ஹோமோஜீனியஸ் அப்படின்னா யூனிட்டி, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். அங்கே இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் எக்கனாமிக்கலாக தே ஆர் ஈக்குவல், யுனைட்டட். ஓகே. The ideal size of a self-help group ranges between 10 and 20 members. அதாவது self-help groupன்னு சொல்கிறோம். அதில் மெம்பரோட இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கெப்பாசிட்டி 10 to 20 members வந்து இருப்பாங்க. The groups need not be registered. இதில் எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மற்ற இது மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் லீகல் இதெல்லாம் எதுவும் கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. Groups are non-political, voluntary associations and follow a democratic culture. ஸோ இங்கே வந்து பீப்புள் அவங்க வந்து ஃப்ரீ டு ஒர்க், அவங்களுடைய ஓன் இதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணுறது. இங்கே யாருக்காகவும் அவங்க வந்து ஆன்சர் பண்ணுங்கிறது தேவை கிடையாது. ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் கிடையாது. இதில் கம்பல்சரி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ இட் இஸ் அ டெமோக்ராட்டிக் கல்ச்சர். இட் இஸ் ஃபுல்லி ஃபார் தெம்செல்ஸ், அவங்களுடைய ஓன் இதுக்காக ஃபார்ம் பண்ணுறது மெம்பர்ஸ் குரூப்காக. ஓகே. ஈச் குரூப் ஷுட் ஹாவ் ஒன்லி ஒன் மெம்பர் ஃப்ரம் ஒன் சிங்கிள் ஃபேமிலி. அதாவது ஒரு ஃபேமிலி அப்படின்னா அதிலிருந்து ஒரு மெம்பர் மட்டும்தான் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் மெம்பராக இருக்க முடியும். A group is to be formed with only men or only with women. அதாவது என்ன அப்படின்னா men and women joined a group கிடையாது. மென்னா men அப்படிங்கிற ஒரு குரூப் தனியாக இருக்கணும். விமன்னா விமன்ஸ் மட்டும்தான் அதில் மெம்பர்ஸாக இருக்கணும். ஓகே. Self-help group holds weekly meetings mostly during non-working hours. அதாவது செல்ஃப்-ஹெல்ப் குரூப்ஸோட மீட்டிங்ஸ் கண்டிப்பாக நடக்கும். அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்ன வீக்லி மீட்டிங்ஸ் நடக்கும் மோஸ்ட்லி டியூரிங் நான்-ஒர்க்கிங் ஹவர்ஸ். அதை ஏன்னா கண்டிப்பாக அவங்க வேறு ஒர்க்கிங் அப்படிங்கிறது போயிட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் இல்லாமல் நான்-ஒர்க்கிங் ஹவர்ஸில் அந்த மாதிரியான இதெல்லாம் நடக்கும். அண்ட் ஆல்சோ மீட்டிங்ஸ் கம்பல்சரியாக தே வில் கேரி ஆன். ஸோ ஃபுல் அட்டெண்டன்ஸ் இஸ் மேட் மேண்டேட்ரி ஃபார் பெட்டர் பார்ட்டிசிபேஷன். ஸோ எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எல்லாரும் இதில் இருந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபுல் அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து மேண்டேட்ரியாக பண்ணிட்டுருக்காங்க. த குரூப்ஸ் ஹேவ் டிரான்ஸ்பரன்சி அமௌங் தெம்செல்ஸ் அண்ட் தே ஹாவ் கலெக்டிவ் அக்கௌண்டபிலிட்டி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ எல்லாருமே கலெக்டிவாக தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேர் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். Every group provides a platform to its members for exchange their views and ideas freely. So எல்லா குரூப் அந்த குரூப்பில் எல்லா மெம்பர்ஸ்க்கும் வந்து they are given equal importance for exchange. அவங்களுடைய வியூஸ் என்ன, ஐடியாஸ் என்ன, அதெல்லாம் ஃப்ரீயாக வந்து அவங்க வந்து they can tell. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த குரூப்பில் every group members they are giving opportunity. Okay. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் செல்ஃப்-ஹெல்ப் குரூப்ஸ் தான். செல்ஃப்-ஹெல்ப் குரூப்ஸ் அப்படின்னா அவங்களுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா சேவிங்ஸ் அப்படிங்கிறத, கிரெடிட் அப்படிங்கிறது லேட்டாக. இதில் மென் அப்படின்னா மென் தனியாக ஒரு குரூப்பாக இருக்கணும். விமன் அப்படின்னா விமன் தே ஷுட் பி செப்பரேட்லி மெம்பர்ஸ். வீக்லி மீட்டிங்ஸ் வந்து தே வில் பி கண்டக்டட். அண்ட் பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் த மெயின் திங் இஸ் தே கேன் எக்ஸ்சேஞ்ச் தேர் ஐடியாஸ் அண்ட் வியூஸ் ஃப்ரீலி. Next one, functions of self-help groups. The functions of self-help groups are listed below. Developing and enhancing the decision-making capacity of members. ஸோ அவனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா தட் இஸ் என்ஹான்ஸ் பண்ணணும், டெவலப் பண்ணணும். அவங்க இருக்கிற ஒவ்வொரு மெம்பரும் அவங்களுடைய டெசிஷன் எடுக்கிறதுக்கான கெப்பாசிட்டியை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, தே ஆர் டெவலப்பிங். இன்க்ரீஸிங் ஜென்ரல் அவேர்னஸ் ஆன் லிட்ரஸி அமௌங் மெம்பர்ஸ். இட் இஸ் வந்து எல்லாருமே வந்து அந்த படிக்கணும், அந்த தட் இஸ் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து ஜென்ரலாக தே ஆர் கிரியேட்டிங் and it is increasing. Equipping the poor with basic skills for understanding monetary transactions. கண்டிப்பாக பேக்வர்ட் ரூரல் ஏரியாஸில் இருந்து வர பீப்புளுக்கு நிறைய பேருக்கு அந்த monetary transactions எல்லாம் தெரியாது. அதெல்லாம் வந்து அந்த புவர் பீப்புளுக்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணி
ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணுறது. மெயின்டைனிங் புக்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ஸ் டு என்ஷூர் ப்ராப்பர் அக்கௌண்ட்ஸ். இங்கேயும் வந்து ப்ராப்பராக அக்கௌண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர்ஸ் இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா யார் என்ன எவ்வளோ அமௌண்ட் வந்து தட் இஸ் சேவ் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே அதில் இருக்கணும் இல்லையா. ஸோ ப்ராப்பர் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அண்ட் ப்ரொவைடிங் நெசசரி ட்ரைனிங் இன் த சூசன் ஃபீல்டு. ஸோ அவங்களுக்கு எந்த ஃபீல்டில் வந்து தே ஆர் வெல் அண்ட் குட் அப்படின்னா அந்த ஃபீல்டில் தே வில் பி ப்ரொவைடிங் ட்ரைனிங். சப்மிட்டிங் த அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஆனுவல் ஆடிட் பை அ குவாலிஃபைட் ஆடிட்டர். கண்டிப்பாக ஆனுவல் ஆடிட் அப்படிங்கிறது இங்கேயும் இருக்கும். ஒரு குவாலிஃபைட் ஆடிட்டர் வச்சு ஆடிட்டிங் வந்து தே வில் கண்டக்ட் அண்ட் ஆடிட்டிங் வந்து தே வில் சப்மிட் த அக்கௌண்ட்ஸ். ஓகே. Okay, the next thing is deciding the loan amount to be sanctioned to the group members. So, அது ஃபைனலாக வந்து யாருக்காவது அந்த மெம்பர்ஸ்க்கு லோன் இஃப் தே ஆர் இன் நீட் அப்படின்னா they will provide loan to those members. அதெல்லாம் வந்து இங்கே டிசைட் பண்ணுவாங்க. ஸோ these are all the functions of self-help groups. ஸோ functions அப்படின்னு பார்த்தோன்னா கெப்பாசிட்டி டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி டெவலப் பண்ணுறது அண்ட் ஆல்சோ புவர் மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு அந்த டிரான்சாக்ஷன் ஃபினான்ஷியல் மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது அண்ட் ஆல்சோ சப்மிட்டிங் ஃபைனலாக ட்ரைனிங் அவங்க எந்த ஃபீல்டில் வந்து தே ஆர் குவாலிஃபைட் அப்படின்னா அந்த ஃபீல்டில் வந்து தே ஆர் கிவிங் ட்ரைனிங் அண்ட் ஆல்சோ லோன் தே வில் பி சாங்ஷன் அண்ட் சப்மிட்டிங் ஆடிட்டிங். ஓகே. அண்ட் ஆல்சோ ஃபார் audits and accounts will be submitted and it will be checked by a qualified auditor. So these are all the functions of self-help groups. Next one is mode of linkage. There are 3 distinct modes of credit to self-help groups. 3 modes irukku. And the first mode, banks lend directly. யாரெல்லாம் உங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் இதில் வந்து பேங்க்ஸே வந்து தே வில் ப்ரொவைட் டைரக்ட்லி டு த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். செகண்ட் மோட் என்ன அப்படின்னா பேங்க் ப்ரொவைட்ஸ் லோன்ஸ் டு என்ஜிஓஸ். என்ஜிஓஸ்னா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார் ஆன்வர்ட் லெண்டிங். அவங்க மூலிமா செல்ஃப் ஹெல்ப் குரூப்க்கு தே வில் ப்ரொவைட் அண்ட் அல்டிமேட்லி டு மைக்ரோ ஆண்டர்பிரனர்ஸ். மைக்ரோனா அந்த ஸ்மால் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸ்மாலை விட சின்னது கம்மியான சின்ன சின்ன பிஸ்னஸ் அவங்களுக்கு. Under the third mode எப்படின்னா banks extend their credit to their self-help groups with the NGOs serving as facilitators. அதாவது NGOs வச்சு என்ன பண்ணி கொடுப்பாங்க, லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பேங்க்ஸ் வந்து they will directly provide finance to those groups or through NGOs they will provide. NGOs non-governmental organizations. Out of these 3 methods, last method of direct lending by bank with NGOs facilitation ஓட ப்ரொவைட் பண்ணுறது தான் இப்போ வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் வந்து ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டியாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, திஸ் இஸ் த தேர்ட் மோட் தே ஆர் ஃபாலோயிங் இன் ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இன் இந்தியாவில் எவ்வளோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன் டிசம்பர் 2017 there were 45,67,090 செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வேர் இன் இந்தியா. த டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டியூரிங் த அதே சேம் பீரியடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா it is above 5,265,933 at the India all India லெவலில் மெம்பர்ஸ் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க. ஓகே, 2017. The 5-year plans of the government of India have given due recognition to the relevance of the self-help group concept to implement developmental schemes at the grassroots level. அதாவது என்னென்னா 5-year plan, கவர்மெண்ட்டோட 5-year plan பிரகாரம் என்ன அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த ரூட் அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து நிறைய வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, டெவலப்மெண்டல் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இட்ஸ் தேர் சப்போர்ட்டிங் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். இதுதான் வந்து இந்தியாவில் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு பார்க்குறப்ப இன் தமிழ்நாடு Corporation for Development of Women Limited TNCDW was established in the year 1983 with the prime objective of socio-economic development and empowerment of rural women. So இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா socio-economic development women கிட்ட அதாவது ரூரல் ஏரியாஸில் இருக்கிற விமனுக்கு அண்ட் ஆல்சோ எக்கனாமிக்கலாகவும் சோஷியலாகவும் அவங்கள டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. So, the government of Tamil Nadu spearheaded the self-help group concept in the country by forming self-help groups in Dharmapuri district with the assistance of International Fund for Agricultural Development IFAD in September 1989. So, என்ன பண்ணாங்கன்னா Tamil Nadu government வந்து that is AI itself started self-help groups by forming Dharmapuri districtல அவங்களுக்கு assess பண்றதுக்கு IFAD that is International Fund for Agricultural Development September 1989ல they have started.
The success of the IFAD project paved way for the now இப்போ வந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணது தான் வந்து இப்போ வந்து என்னவா பாப்புலரிட்டியாக இருக்குது அப்படின்னா மகளிர் திட்டம் ப்ராஜெக்ட் which was launched during 1997 to 98 with the state government funding and was progressively extended to all the 30 districts. The self-help group movement has now emerged as a powerful and vibrant movement eliminating the lives of many poor women in the state. இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி ரூரல் ஏரியாஸில் இருக்கிற புவர் விமனுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் அவங்களுக்குள்ள ஒரு சேவிங் டெண்டன்சி க்ரியேட் பண்ணி அண்ட் ஆல்சோ இட் இஸ் சேஃப்கார்டிங் த மெனி லைவ்ஸ் ஆஃப் புவர் விமன் டு இன்க்ரீஸ் their status. So state லெவலில் எல்லா இடத்துலையும் it has been started. So with this we are coming to the end of chapter 21. So in this chapter we have first discussed about micro, small and that is MSMEs we have discussed, isn't it or not? Micro, small and medium industries we have seen, and finally we have seen self-help groups SHGS. Okay.